ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மாங்காய் போட்டு மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக தாளிக்க வெந்தயம் போட்டுக்கலாம். அடுத்ததாக வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே பச்சை மிளகாயை 2 கீரி ஆட் பண்ணிடுங்க. லைட்டாக வதக்கிட்டு தக்காளி இது கூட ஆட் பண்ணிடலாம். இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, அடுத்ததாக மல்லி இலை. இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ். அடுத்ததாக ஒரு எலுமிச்சை சைஸ் பழம் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. புளி கரைசலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இனி நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகாய்த்தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்தது தனியாத்தூள், அடுத்ததாக உப்பு, தேவையான அளவு உப்பு. இது நல்லா கொதிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் இந்த அளவு கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுட்டு இந்த டைமில் மாங்காய் ஆட் பண்ணிடுங்க. மாங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி மத்தி மீன் தான் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு நல்லா கொதித்ததும் மல்லி இலையை தூவி மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. இங்கே பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிட்டு நல்லா கொதிச்சுட்டு மாங்காய் போட்டு மீன் குழம்பும் ரெடி ஆகிட்டு. நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.